நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு இறந்த கவின்குமார் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய பெற்றோரை சந்தித்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கிறாரு. இது அரசியல் சூழல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கவின்குமார் அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு நபர். அவர் பிசி பட்டியல்ல இருக்கக்கூடிய சுர்ஜித் என்கிற நபரால படுகொலை செய்யப்படுறாரு. இத நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இது சார்ந்த நிலையை எடுப்பதற்கு மௌனம் சாதித்து வரக்கூடிய நிலையில ஒரு சில பேர் அறிக்கை விடவே தயங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் கவின்குமார் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பது அரசியல் சூழல்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர். இதை வெட்டி கொன்ன ஒரு நபர் ஒரு பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இதுல ஏதாவது ஒரு சார்பு நிலையை எடுத்தோம்னா எந்த சாதிக்காரனுடைய வாக்காவது நமக்கு விழாம போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கவின் தரப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு நம்ம அந்த பக்கம் போய் நின்னோம்னா பிசி பட்டியல்ல இருக்கக்கூடிய அந்த கொலை செய்த நபர் சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் நமக்கு விழாம போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சிகள் இதுல மௌனம் சாதித்து வருகிறது. டேய், நீ எனக்கு ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ. பாதிக்கப்பட்டவன், அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான், அவன் வீட்டுக்கு போவேன், அந்த பிரச்சனையை நான் கையில் எடுப்பேன், களத்துல நிப்பேன் அப்படின்னு துணிஞ்சு இறங்கி இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து வாய் திறக்கல. அஜித்குமார் அவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டதுக்கு அப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போன விஜய் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி எல்லாம் வழங்கிட்டு வந்தாரு. போராட்டம் என்கிற பேர்ல 2 நிமிஷம் பேசினாரு. அதை தாண்டி அஜித்குமார் விஷயத்திலையுமே எதுவும் பெருசா பண்ணல. இப்ப விஜய் அவர்கள் இந்த கவின்குமார் விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்கிறது தாவேகாவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நிறைய தோழர்கள் தோழிகள்லாம் பதிவுகளை போட்டு நான் இதுக்கு மேல தாவேகால இருக்க விரும்பல. இப்ப வரைக்கும் ஒரு அறிக்கை கூட விடாத ஒரு விஜய், பாதிக்கப்பட்ட கவின்குமார் பக்கம் நிக்காத விஜய் இதுக்கப்புறம் பட்டியலினத்து மக்களுக்கு என்னத்த நீதியை நிலைநாட்டி கிழிச்சிட போறாரு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்துன்னு இந்த ஆள் சினிமால பாட்டு பாடுறதுக்கு தான் லாய்க்கு. இங்க வந்துகிட்டு கவின்குமார் பிரச்சனைக்கு வாயே திறக்காம கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய தாவேகா தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு எக்ஸ் தளத்தை பதிவுகளை போட்டு விலகி வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, ஏன்டா உங்க நொன்ன விஜய் இப்ப வரைக்கும் இந்த கவின்குமார் அவர்களுடைய ஆணவ படுகொலைக்கு வாய் திறந்தே பேசல, இன்னும் ஒரு சின்ன அறிக்கை கூட விடல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தாவேகா தற்குறி சொல்றான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டவர் எங்க தலைவர் விஜய். அதாவது வெட்டி கொல்லப்பட்ட கவின்குமாரும் எங்களுக்கு ஒன்றுதான், அதே போல வெட்டி படுகொலை செய்த சுர்ஜித் அவர்களும் ஒன்றுதான், எங்களுக்கு 2 பேருமே ஒண்ணுதான். அதனாலதான் நாங்க எந்த சைடும் எடுக்காம சென்டர்ல நிக்கிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் யாரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாங்க பார்க்கவே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமம் தான். இப்ப புரியுதா அண்ணன் சீமான் ஏன் இந்த தற்குறிய ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவாரு. ஏன்டா எந்தெந்த பிரச்சனைக்கு நடுவுல நிப்பீங்க? தன்னுடைய அக்காவை நீ எப்படிரா இந்த சாதிக்காரன் எங்க அக்கால காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான். இது திட்டமிடப்பட்ட ஒரு ஆணவ படுகொலை. இந்த படுகொலைக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற ஒரு தத்துவத்தை தூக்கிட்டு நிறுத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்காடா? உங்களை தற்குறின்னு சொல்லாம என்னன்றா சொல்றது? இந்த கவின்குமார் அவர்களுடைய பிரச்சனையில விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் குரல் கொடுக்காம இருப்பது, அறிக்கை வெளியிடாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் அவர்களுடைய வாக்குகள்
விஜய்க்கு வந்து விழாம போயிடும். இப்ப வந்து கவின்குமாருக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிச்சோம்னா, நமக்கு வந்து பட்டியலின வாக்குகள் வரும். ஆனா, அதே சமயம் முக்குளத்தோர் வாக்குகள தென் மாவட்டங்கள்ல நம்ம இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால நம்ம எந்த விதமான ஸ்டாண்ட் எடுக்காம நம்ம இந்த பக்கமும் போ வேணாம், அந்த பக்கமும் போ வேணாம். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாரி சென்ட்ரல்ல நின்னு லாரி ஏத்தி லாரியில அடிபட்டு செத்தாலும் பரவால்ல. நம்ம சென்டர்லயே நிப்போம். லெஃப்ட், ரைட் அப்படின்னு சொல்லி எந்த பக்கமும் நம்ம எடுக்க வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்ததாக தெரிகிறது. இந்த இடத்துல தான் நம்ம உண்மையான தலைவருக்கும், ஒரு சந்தர்ப்பவாதிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாட, வித்தியாசத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல, வாக்கு அரசியல்ல நிக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா இருந்தாலும், அவர் வந்து கவின்குமார் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று, அவங்க அப்பாவ சந்திச்சு, அவங்க அம்மாவ சந்திச்சு, அது அவனுடைய மறைவுக்கு வந்து தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சு, பத்திரிக்கையாளர்கள சந்தித்து, இது ஒரு மிகப்பெரிய தவறுங்கிறத பதிவு செஞ்சுட்டு வராருன்னா, பரவால்ல. அண்ணன் சீமான் அவர்கள புரிஞ்சுக்காம, முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. நீ வந்து சாதி பார்த்து போடுற ஓட்டுங்கிறது எனக்கு தீட்டுன்னு பல மேடைகள்ல பதிவு செஞ்சவர் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த இடத்துல தான் உண்மையான கொள்கை தலைவனுக்கும், ஒரு கோமாளிக்கும் நம்ம வந்து அருமையா வித்தியாசத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இத புரிஞ்சுகிட்ட விஜய் ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல விஜய்க்கு எதிராக கடும் விமர்சனங்கள முன்வச்சு வர்றாங்க. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. ஓகேவா? ஸ்டேட் லெவல்ல இன்னைக்கு இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ. இதுல நான் வளரப் போறேன். நான் வந்து இதுல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து வர்றது ரொம்ப தவறான விஷயம். ஓகேவா? இதுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு சொல்யூஷன்லாம் கிடையாது. இந்த இடத்துல நான் போய் நிக்கிறேன்ற ஒரு பிரசன்ஸ தான் காட்ட சொல்றோம். இதுக்கு சொல்யூஷன்லாம் இப்ப இவங்கள யாரும் சொல்லல. எந்த சொல்யூஷன் வேணும்? ஒரு கொலை கேஸ்ல எல்லாம் நாளைக்கே வந்து சொல்யூஷன்லாம் குடுத்துற முடியாது. ஓகேவா? அதுவும் இந்த மாதிரி ஒரு கொலை கேஸ்ல நாளைக்கே வந்து கன்விக்ட்லாம் பண்ணி அவன கொண்டு போய் உள்ள வச்சிடலாம் முடியாது. அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு கன்சோல் பண்றதுக்கு நம்ம அங்க இல்லாம போயிருக்கோம். அதுதான் நம்மளுடைய தவறுன்னு நாங்க திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுறோம். குறிப்பாக விஜய் கட்சியில தாவேகாவில் இருக்கக்கூடிய பட்டியலின தோழர்கள் வந்து கட்சிய விட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கொத்து கொத்தா வந்துகிட்டே இருக்காங்க. தினைக்கும் 10 பதிவுகள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் அவ்வளதான் முடிஞ்சுச்சு. கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நீயும் வேணாம், தாவேகாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெளியில வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த காணொளி வாயிலாக நம்ம மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான். எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் மக்களிடம் சென்று, கைகட்டி நின்று, மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து, மக்களுடைய கண்ணீரை துடைத்து நிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ரொம்ப சொற்பமான அளவுல தான் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதில் ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்களும் இருக்காரு. விஜய் போன்ற சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள வந்து மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்க துடிக்கும்போது, அண்ணன் சீமான் போன்ற தலைவர்கள வந்து மக்கள் சரியான அங்கீகாரம் குடுக்காம இருக்கிறது வந்து உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஒரு சாதி பிரச்சனை, ஒரு சாதிய ஆணவ கொலை நடந்திருக்கிறது. நம்ம வந்து ஒரு சாதிய நிலையில நம்ம ஆதரவ தெரிவிச்சோம். பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நின்னோம்னா, இன்னொரு சாதிக்காரனுடைய ஓட்டு நமக்கு இல்லாம போயிடுமே, பறிபோயிருமே என்று சிந்திக்கக்கூடிய விஜய் போன்ற தலைவர்களுக்கு மத்தியில என்ன நடந்தாலும் பரவால்ல. இன்னொரு சாதிக்காரன் எனக்கு ஓட்டு போடலனாலும் பிரச்சனை இல்ல. நான் பாதிக்கப்பட்டவனுடைய பக்கம் நிற்பேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் போய் நின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். இத வந்து பாராட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. பாராட்டுறதோட நிறுத்தாம, விஜய் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இந்த காணொளியில பேசப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த காணொளிய நெறைய பேருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். கவின்குமார் அவர்களுடைய இறப்பு கடைசி ஆணவ படுகொலையாக தமிழ்நாட்டில் நடந்த கடைசி ஆணவ படுகொலையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதல், வலியுறுத்தல் எல்லாமே. எப்படி அஜித்குமார் அவர்களுடைய ம மரணத்திற்கு நீதி கேட்டு எல்லாரும் ஒரே புள்ளியில நின்னு நீதி கேட்டோமோ, அதே ஒரு புள்ளியில இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் இது அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளிய முடிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.